இதை புரிந்தோம். அன்பால் இந்த பூமியை இட்டு நிரப்ப உங்கள் பிள்ளைகள் வந்தோம். அதற்காகவே வந்தோம். அதற்காகவே வந்தோம். தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, வரலாறு மறைக்கப்பட்டு, திராவிடம் திராவிடம் திராவிடம், இந்தியம் இந்தியம். ஒரே ஒரு சான்று, கீழடி ஆய்வு, 2500 ஆண்டுகள் தொன்மையானது அந்த ஆய்வு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்தியா நாடு ஏது? ஏது? 1800 ஆண்டு தான் ஆகுது கன்னட மொழி தோன்றி, 1600 ஆண்டு தான் ஆகுது தெலுங்கு மொழி தோன்றி, வெறும் 500 ஆண்டு 550 ஆண்டு தான் ஆகுது மலையாளம்ங்கிற மொழி தோன்றி. இதன் தாய் தமிழ். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே தமிழ் தாய். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாகரிகத்தை, அதன் தொன்மத்தை இங்க பாருங்க. அன்னைக்கே இந்த மண் களத்துல இரும்பை உருக்குகிற தொழிற்சாலை வச்சிருந்திருக்கான். கிழடியில் இருக்கு 2 ஏக்கர்ல. 100 ஏக்கர்ல 2னா என்னென்ன வியத்தக்க ஒரு அடையாளங்கள் வருமா அது தெரியல. ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல. ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம், ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம். இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம். இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம், இங்கு வந்தோம். ரொம்ப வளம் போட்டு குழப்பிக்க கூடாது. இவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம அரசியல், இவ்வளவுதான் அரசியல். ரொம்ப எளிமையா பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவ? பசி வந்தால் 10ம் பறந்துருங்கிற அவை பெருமாட்டி. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி எல்லாம் போயிரும்ன்ற. 10ம் போயிட்டா நீ மிருகமாயிருவ, நீ மனுஷனாக இருக்க மாட்ட, மனித குணமே இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? பசி என்ற சொல் இருக்கக்கூடாது. ஒரு வழிதாண்டா இருக்கு. வேளாண்மையை அரசை செய்கிறா, கவர்மெண்டே செய்து. காசுனால் கவர்மெண்ட் காசு நோய், அரைக்காசுனால அரசாங்க காசு, இது ஒரு நோய். இப்ப இந்த அரைக்காசும் காக்காசும் கவர்மெண்ட்டுக்காரு கொடுக்குறா, நம்ம ஆத்தாப்பதான். ஆனா அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. உனக்கு கவர்மெண்ட் வேலை தானப்பா வேணும், உனக்கு அரசாங்க வேலை தானே வேணும், நான் தர்றேன். என்ன எப்படி தருவ? வேளாண்மை செய்வது அரசு பணி. வா, 5000 ஏக்கர் தக்காளி விளை வைப்போம், 2000 ஏக்கர் கரும்பு போடுவோம், 2000 ஏக்கர் வாழை போடுவோம். வாழையிலிருந்து என்ன செய்வ? வாழைப்பழத்தை விடு. வாழை மட்டையிலிருந்து வேட்டி சேலை செய்யலாம், வாழை மட்டையிலிருந்து பை செய்யலாம். செய்யலான்னு நான் செய்யறேன்னு சொல்லிருக்கேன். சிவகாசி விருதுன்னு இருக்குவா, செய்யற வெங்காட்ட வீட்டில் வச்சு செய்யறான், நான் மொத்தமா நாட்டில் வச்சு செய்யறேங்கிற. இவ்வளவுதான், இவ்வளவுதான். ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி அமெரிக்காவில் 13,000 ரூபாய். நீ குயவர்த பானை செய்யறது வேளாளர் தான் செய்யணும்னு நினைச்சிருக்கிய? அவற்றை கத்துக்க, அவரை ப்ரொஃபஸரா வச்சு கத்துக்க, நுட்பத்தை படி. வா, நான் இண்டஸ்ட்ரி போடுறேன், நம்ம செய்வோம், மண்பானை செய்வோம், ஏற்றுமதி செய்வோம். உலகம் இயற்கைக்கு திரும்புது, இயற்கை உணவுக்கு திரும்புது. உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழி சாப்பிடணும் எல்லாரும் நினைக்கிறான், நாட்டுக்கோழியை வளர்த்துக்கு ஈடு கட்ட முடியல. அப்ப என்ன பண்றான்? அதுக்கு டூப்பா பண்ணை கோழியை கொண்டாடுறான். உனக்கு தெரியும். இப்ப எங்க அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு, நாங்கெல்லாம் வந்த பிறகு கடைகள்ல மரச்செக்கு எண்ணெய் இங்க கிடைக்கும் எழுதிக்கலாம். அது என்ன மைத்துக்கள், இதுக்கு முன்னாடி என் செக்குல ஆட்டல. அப்ப பழமைக்கு திரும்புறான், எல்லாம் தூய்மைக்கு திரும்புறான், கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புறான். கலப்படம் வேணாங்கிறான். நீ பால்ல தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புறியா? மாட்டேன். சாதி பெருமை கொலை பண்ணி பெறுவ. எதில் ஒன்றிலுமே சாதி பிரிதொன்றை கலக்க விரும்பாத என் இன சொந்தங்கள் மசாலாவில் பொடியில கலக்க விடுறதில்ல, எதுலையுமே பால்ல கலக்க விடுறதில்ல, எண்ணெயில கலக்க விடுறதில்ல, எதுலையுமே அரிசியில பருப்புல எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்புறதில்ல. ஆனால் தன் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து 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 பேசணும். அது எப்படி? அது எப்படி? சொலகல அரிசியை போட்டு கல்லுல ஒவ்வொரு நெல்லுக்கடையில ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து புறக்கி போடுவது போல புறக்கி போட்டுட்டு எப்படி சமைக்கிறீங்களோ அப்படி பிறமொழி சொற்களை தாய்மொழியில் இருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தெரியாமல் பேசிட்டேன்.
பஸ் சொல்லிட்டேன் அண்ணன் இந்த பேருந்துன்னு கொஞ்சம் டீ இல்ல தேநீர் கொடுங்க, போய் திரும்பி 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 வரணும். அது எப்படி சீமான்? நீங்க அப்ப அது எதுக்கு திருப்பி திருப்பி வர வேண்டியது? பழகிருச்சு, நாக்கு பழகிருச்சு. என்ன கேட்டாங்க எப்படி திருத்துறதுன்னு. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும்? திருத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பேசி பேசி பாரு, வரல திரும்பி வா. தவறி வந்துருச்சு, திரும்பி வா, திரும்பி வந்து சொல்லு. இப்ப நாங்க எப்படி சொல்றோம்? ஒளி வாங்கி தமிழ் சொல். என் மக்களிடத்துல இருந்து மங்கி போயிருச்சு, மறைஞ்சிருச்சு. ஒளி வாங்கினா தம்பி, அதுக்கு வேற வழி இல்லாம அறவட்டத்துக்குள்ள மைக் போடுறோம் பாருங்க. கொஞ்ச நாள்ல மைக்னா ஒளி வாங்கி தானே அவன் சொல்லுவான். முதல்ல என்ன சொன்னா, நீங்க எந்த ஜில்லான்னு கேட்டான். நீங்க எந்த ஜில்லா? ராமநாதபுரம் ஜில்லாவா, சேலம் ஜில்லாவா? ஜில்லா சத்து என்னாச்சு, நாகரிகமாச்சு. எப்படி எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டுட்டு தெரிஞ்சான். அப்புறம் என்னாச்சு, இப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்க சொல்ல இல்ல. ஏன்? எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்தோம், எந்த மாவட்டம் என்று வந்தது. சீமான் நாம் தமிழர் என்ன சாதிச்ச? எல்லாரும் தொலைக்காட்சியில் லைவ் தான் போட்டான். இப்ப யாராவது போடுறான பாரு, என்னால் நேரலை.